நான் இப்போ சொல்ல போற இந்த நியூஸ் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்ல. இந்த சொசைட்டிக்கு ஒரு டைரக்ட் வார்னிங்கா வச்சுக்கோங்க. இந்த மாசம் அதாவது மே 17 அப்போ 35 இயர்ஸ் ஓல்ட் டிசேபிள்ட் வுமன் அவங்களால பேசவும் முடியாது, கேட்க முடியாது. சரிங்களா? அவங்க பேர் சொல்லல. அன்னைக்கு அவங்க பஸ் ஸ்டாப்ல தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் வந்து டிராப் பண்றோம்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. தென் தப்பா நடந்திருக்காங்க. இப்போ அந்த 2 பேரும் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா கொஸ்டின் என்னன்னா, சேஃப்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் தனிப்படையே அமைச்சாலும் இந்த கிரைம் நடந்துட்டே இருக்குது. இதோட மோசமான விஷயம்னா இந்த நியூஸ்ல அவ்வளவா பேசவும் படல. இதை பத்தி நிறைய பேருக்கு விஷயமே தெரியல ஆக்சுவலா. தென் இதே மாதிரி நிறைய விஷயம் ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸே வேகமா போகுது. அப்படியேப்பட்ட இந்த சொசைட்டில நம்ம யாரை நம்ப முடியும்? இப்ப இருக்க கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் வேணும், சேஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், தென் குயிக் போலீஸ் ரெஸ்பான்ஸ் வேணும். ஆனா இது மட்டும் போதாது, நம்ம சைலண்டா இருக்க கூடாது. இந்த என்டையர் கவர்மெண்ட் சிஸ்டமே நம்ம ஒண்ணா நின்னு மாத்திருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒண்ணா நின்னு சேஃப்டி நம்மளே ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி நம்மளாலே கொடுக்க முடியும். தமிழ்நாடு ஒரு பெட்டரான பிளேஸா மாறும். எனக்கு என்ன பயம்னா, திங்ஸ் ஆர் கெட்டிங் நார்மலைஸ். ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஃபியரா நம்ம நார்மலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தென் சேஃப்டியோட மீனிங்கே போயிடும். உங்களை சுத்தி கிரைம் நடக்கும்போது நீங்க இக்னோர் பண்ணாம கேள்வி கேட்டீங்கன்னா அங்கிருந்து தான் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். சியர்ஸ்.